இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் மார்க்கெட் வந்து பிளாட்டா ஓபன் ஆகி நிப்டி ஒரு 150 பாயிண்ட் பிளஸ்லயும் சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட் பாசிட்டிவ்லயும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில ஜேபிஎம் ஆட்டோ அண்ட் டாடா மோட்டார்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் இ டிரைவ் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட 10,000 இ பஸ்ஸஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு 3,000 crores சப்சிடி இருக்கிற ஒரு ஸ்கீம். சோ இந்த ஸ்கீமுக்கான டெண்டர் பாத்தீங்கன்னா வர மே மாசம் வந்து லான்ச் பண்றாங்க. அதனால ஜேபிஎம் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவான சென்டிமெண்ட் இருந்துச்சு. பட் ஒருவேளை டாடா மோட்டார்ஸ் இந்த டெண்டர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. சோ இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் 1% நெகட்டிவ்ல முடிஞ்சாலும் இந்த ஜேபிஎம் ஆட்டோ கிட்டத்தட்ட 11% பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 11% ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய நியூஸ் வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல டெரிவேட்டிவ் டிஸ்கிரிபன்சி நடந்திருந்தது இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் ஏஜென்சி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அதை வந்து ஆடிட் பண்ணிட்டு அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி 1900 crores கிட்ட வந்து இந்த டிஸ்கிரிபன்சி நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் படி பரவாயில்ல, ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ண அதே அமௌண்ட் தான் இவங்களும் கொடுத்திருக்காங்க. சோ இதனால பெரிய பாதிப்பு இல்ல அப்படிங்கிற சென்டிமெண்ட் வந்து கிரியேட் ஆகி இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பெரிய ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்சால் இன்ஜினியரிங் பத்தி ஒரு நெகட்டிவான நியூஸ் இருந்தது. ஆக்சுவலி அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கம்பெனிக்கு வந்திருந்த பணத்தை எடுத்து டிஎல்எஃப்ல கெமிலியோ பிளாட்ஸ் வந்து இவர் வாங்கி குவிச்சிருக்காரு. இதை வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இவர் வந்து கம்பெனியோட பணத்தை தன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்றாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நோட்டீஸும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சோ அந்த ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% இன்னைக்கு டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க ரீசன்ட் டேஸ்க்கு அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்றதுமே கூட ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கடுத்து ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய விஎன்பின்னு சொல்லுவாங்க, அதாவது வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ரொம்ப ஹையரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 3.38% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இப்போ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா மோதிலால் ஓஸ்வால் அண்ட் இன்னும் ஒரு சில புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்கு டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 680 இருந்து 750 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா லாங் டேர்ம்க்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்ல ரிட்டர்ன்ஸையும் கண்டிப்பா கொடுக்கும். சோ மார்க்கெட் சம்பந்தமான ரெகுலர் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.